இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆகமத்தில் என்னை கவர்ந்த பாத்திரம் முதல் பெண் நியாயாதிபதியாகிய தெபொராள். இஸ்ரவேல் தேசத்தில் பாவம் செய்த மக்களை தேவன் பக்கமாக திருப்பிய குடும்ப ஸ்திரீ பாராள். அவளைப் போல தேவன் நம்மையும் பயன்படுத்தக்கூடும். அவளைப் போல நாமும் நம் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற தேவன் அருள் புரிவாராக. ஆமென். வேதத்துல எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்திரீ யாருன்னா 12 வருடம் பெரும்பாலும் ஸ்திரீயோடைய அவங்களோட விசுவாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தா ஆண்டோடைய வஸ்திரத்தை தொட்டாலும் நான் சுகம் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி அவங்க எவ்வளோ செலவழிச்சு பார்த்துருப்பாங்க. அதில் சுகமாகாத ஒரு சூழ்நிலை தான் அவங்க கடைசி காரணத்துல தான் அவங்க ஆண்டவர்கிட்ட வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். அந்த ஜனக்கூட்டத்தில் ஆண்டவரை நாங்கள் பார்க்குறனோ இல்லையோ, அவர் என்னை தொட்டு சுகம் கொடுக்குறாரோ இல்லையோ, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டுட்டா எனக்கு சுகம் கிடைக்குன்ற ஒரு விசுவாசத்தோட அந்த சகோதரி அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஆண்டோடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஆண்டவருக்கு உடனே தன்னுடைய சரீரத்தின் ஒரு வல்லமை புறப்பட்டதை ஆண்டவர் உணர்ந்த உடனே மகளே உன் விசுவாசம் ரசித்தது, நீ போகலாம்னு சொல்லி அந்த மகளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து அவளை அனுப்புறாரு. அது எவ்வளோ பெரிய அந்த சகோதரிக்குள்ள எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்தால் அவங்க அந்த அற்புதத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அது போல சகோதரிகளாக நாமும் நமக்கு எந்த பிரச்சனைகள், எந்த பலவீனங்கள், எந்த பாடுகள் இருந்தாலும் ஏசப்பாடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் நான் சுகம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். வேதாகமத்துல எனக்கு பிடித்த பெண் ஏவாள் தான். ஏவாளை பற்றி நம்ம அநேக காரியங்களை இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஏவாள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து தானும் புசித்து தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு அவள் அப்படி செய்ததாக நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கோம். ஆனாலும் அந்த தீமையிலும் ஒரு நன்மையான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். எப்படி என்றால் சர்ப்பத்தின் வார்த்தைகளை கேட்டு அந்த கனி நல்ல கனி என்று அவருடைய மனதில் தோன்றதுனால அதை தானும் புசித்து தன்னுடைய புருஷனுக்கும் வைத்து கொடுத்தார். இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அது நன்மையோ தீமையோ தான் மட்டும் சாப்பிடக்கூடாது, தனக்கு கிடைத்த அந்த நன்மையானது தன்னுடைய புருஷனுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அதிகமான அன்பினால அதை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இதுல இருந்து நம்ம இந்த காலத்து ஸ்திரீகள் நம்ம என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு, அந்த அன்பு எப்படிப்பட்ட எவ்வளவு ஒரு பலமுள்ளதாக, ஒரு அதிக ஆழமுள்ளதாக இருந்தது என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த கனியை சாப்பிட்டு பின்னாடி தீமை வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் தன்னுடைய புருஷனுக்கு ஒரு நல்ல ஒரு விதமாக அந்த கனியை ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுல இப்போ அவங்க ஏவாள் ஃபர்ஸ்ட் உமன் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். அவங்களுக்கு யாருமே அதை ரீச் பண்ணல. கணவன் மனைவி எப்படி அன்புள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றத அவங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த காரியத்தை பார்க்கும்போது எனக்கு பசுத்த வேதாகமத்தில் பிடித்த